ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ். ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா நிறைய இமெயில் ஸ்கேம் போயிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், உங்கள் கண்ட்ரிக்கு நான் நிறைய பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன், பட் எனக்கு யாரோட உதவியாவது வேணும், நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் கோடிக்கணக்காக பணம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம் வரும். யாராவது அதை நம்பி போனாங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெபாசிட்டாக கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுங்கள், நாங்கள் மிகப்பெரிய தொகையை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்க. இது ஒரு வகையான ஸ்கேம். இப்போ ரீசெண்டா இன்னொரு வகையான ஸ்கேம் என்ன வந்துச்சுன்னா, நான் ஒரு வயசான பெண்மணி, எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லை, எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அது உலகத்தில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பிரித்து கொடுக்குறேன், ஆக்சிடென்டா உங்க இமெயில் என்னோட கண்ணில் பட்டுச்சு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை நான் தர்றேங்கிற மாதிரி அந்த மெயில் வரும். அந்த மாதிரி ட்ராப்லையும் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேமர் கிட்ட நிறைய பணத்தை இழந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இந்த ஸ்கேமர் எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னா, நைஜீரியாங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான். இந்த மாதிரி கிரைம்ல எப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சு, இன்டர்நெட் உலகம் வந்ததுக்கு அப்புறம். பட் இன்டர்நெட் உலகம் வர்றதுக்கு முன்னாடி 1995 வருஷம் நைஜீரியன் கண்ட்ரியை சேர்ந்த மொத்தம் ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ண ஒரு வித்தியாசமான ஸ்கேம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நைஜீரியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு 5 ஸ்கேமர் ஒரு பிரேசிலியன் பேங்குக்கு போன் பண்ணி, நாங்க நைஜீரியன் அபிஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இல்லாத ஒரு ஏர்போர்ட்டை, ஒரு இமேஜினரி ஏர்போர்ட்டை 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரேசிலியன் பேங்குக்கு செல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 95 வருஷம் 2000 கோடினா இப்போ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல வரும். இந்த ஸ்கேம் கேஸை படிச்சு முடிக்கும் போது என் மனசுல ரெண்டு விஷயங்கள் வந்தது. இந்த மாதிரி எல்லாம் கூடவா ஸ்கேம் பண்ண முடியும், இல்ல இந்த மாதிரி இல்லாம கூட பீப்புள் ஏமாந்து போறாங்கன்னு இந்த வழக்கு என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. 1995 வருஷம் இல்லாத ஒரு ஏர்போர்ட்டை 2000 கோடி ரூபாய்க்கு வித்த வித்தியாசமான 5 ஸ்கேமரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் இந்த வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது அவ்வளவு பேர் எனக்கு கமெண்ட் போடுவீங்க, இது ட்ரூவா ஃபேக்கா, ஈவன் சில அறிவு ஜீவிகள்லாம் போடுவாங்க, இது ஃபேக்கு கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க. என்னோட சேனல்ல நான் உங்களுக்கு ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், இது வரைக்கும் நான் ஃபேக் ஸ்டோரி போட்டதில்லை. மற்ற சேனல் மாதிரி வியூ வேணுங்கிறதுக்காண்டி 18+ அசிங்கமா டைட்டில் வச்சதில்லை. நான் ரொம்ப ஜென்யூனா ஹானஸ்டா என்னோட சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் நான் போன வாரம் போட்ட ஒரு ஸ்டோரியில கூட அவ்வளோ டைம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு துபாய் பேங்க்ல இதே மாதிரி தான் ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நபர் 2000 கோடி ரூபாயை கொள்ளையடிச்ச கேஸை அதில் தெளிவாக போட்டிருந்தேன். அதோட விக்கிபீடியா லிங்க், அந்த ஆர்டிக்கல் நான் எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணி படித்தேன், இது உண்மை கதை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவோ லிங்க் போட்டிருந்தா கூட சில அறிவுஜீவிகள் இது ஃபேக் ஸ்டோரின்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அறிவுஜீவிகளுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம், இன்னைக்கு நான் சொல்ல போற கேஸ் 100% உண்மையிலே நடந்தது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல அந்த கேஸோட லிங்கை கொடுத்திருக்கேன், தயவுசெய்து படிச்சு பாருங்க. திரும்ப வந்து கதறிட்டு இருக்காங்க. ஒரு பேங்க் எம்ப்ளாயியை கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னு அவங்கள நம்ப வச்சு 2000 கோடி ரூபாயை கொள்ளையடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளானிங் வேணும். அப்படி இந்த 5 நைஜீரியன்ஸை சேர்ந்த ஸ்கேமர்ஸ் எப்படி அந்த பிரேசிலியன் பேங்கை மேனிபுலேட் பண்ணி இந்த ஏர்போர்ட்டை வித்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கேம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 1995 வருஷம் பிரேசில்ல இருக்கிற நோரோ எஸ்டிங்கிற பேங்கோட மேனேஜருக்கு நைஜீரியால இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல எதிர்முனையில் இருக்கிற நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நைஜீரியாவோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் பேசுறேங்கிறாரு. அதாவது நைஜீரியாலே இருக்கிற ஹெட் ஆஃப் த பேங்கோட கவர்னரே இங்க பிரேசில்ல இருக்கிற ஒரு பேங்குக்கு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா அது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அந்த பேங்க் மேனேஜர் அந்த காலுக்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுக்குறாரு. சொல்லுங்க சார், என்ன விஷயம்னு கேட்கும்போது அந்த கவர்னர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ல போற விஷயத்தை ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ நைஜீரியால அபுஜாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு. இப்போ ரீசெண்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அபுஜாவை இந்த நைஜீரியாவோட கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஊர்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அபுஜால ஒரு ஏர்போர்ட் பில்ட் பண்ற மாதிரி நாங்க ஒரு ஐடியால இருக்கோம். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாங்க நிறைய பேங்கை கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேங்க் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுல உங்க பேங்கோட ரெக்கார்டு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க விட்டு எதிர்முனையில இருந்த அந்த நோரோ எஸ்டியோட பேங்க் மேனேஜருக்கு
மேனேஜருக்கு ஒரு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் நைஜீரியால இருக்க அபுஜாங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான சிட்டில ஒரு ஏர்போர்ட்டை பில் பண்ணோம் அப்படின்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ற மணியை கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளேயே அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க பேங்க்குக்கு இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அந்த பேங்க் மேனேஜர் பார்க்குறாரு. அப்போ அந்த பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, சரி உங்களோட பட்ஜெட் என்ன, நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது 250 மில்லியன்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் உங்ககிட்ட மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேங்க் கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், யார் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அந்த பேங்கை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஏர்போர்ட்டை நாங்கள் பில் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்க விட்டு அவர் என்ன சொல்றாரு, ஓகே சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் என்னோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க போர்டு மெம்பர்கிட்ட கேட்கறதும் கேட்காது உங்க விஷயம், இந்த பேங்க்குக்கு ஃபுல்லா நீங்க தான் இன்சார்ஜ், நான் வேணா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், இந்த டீலை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டீல்ல இருந்து உங்களுக்கு $10 மில்லியன் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிசு தொகையை அறிவிக்க விட்டு இந்த பேங்க் மேனேஜருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இது நார்மலா பேங்க் மேனேஜர் பண்ற வேலை தான். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சு பேங்க்குக்கு ஏற்ற கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி கொடுக்கறதா இந்த மேனேஜரோட வேலை. அதுவும் நைஜீரியா மாதிரி ஒரு கண்ட்ரியில ஏர்போர்ட் பில் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி கொடுத்ததோட மட்டுமல்லாம அதுக்கு தனக்கு $10 மில்லியன் கமிஷன் கொடுக்க விட்டு இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. சார் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார், நம்ம எப்போ மீட் பண்ணலாம், அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு கேட்கும்போது ஓகே சார் நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன், பட் இப்போ நம்ம ஜஸ்ட் கேஷுவலா போன்ல தான் பேசியிருக்கோம், பட் நம்மளோட கான்வர்சேஷனை உறுதிப்படுத்துற மாதிரி உங்களுக்கு அஃபிஷியலா ஒரு ஃபேக்ஸ் அனுப்புறோம், அதை பார்த்து நீங்க அக்னாலஜ் பண்ணாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்ல விட்டு இவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜரோட பேரு நெல்சன் சாக்ககூச்சி. இவர் பேசிக்காவே ஜப்பான் கண்ட்ரியை சேர்ந்தவர். பிரேசில்ல இந்த பேங்கோட ஃபுல் இன்சார்ஜ் இருக்காரு. ஸோ இந்த பேங்கோட ஃபுல் கண்ட்ரோல், எஸ்பெஷலி வெளியில போற எல்லா மணிக்கும் இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல் அத்தாரிட்டியும் இவருக்கு தான் இருக்கு. அதனால தான் சரி நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க, இதனால நம்மளுக்கும் $10 மில்லியன் பணம் கிடைக்க போதுன்னு இவர் பயங்கர ஹாப்பியா இருந்துட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த பேங்க் மேனேஜருக்கு என்ன தெரியல அப்படின்னா, எதிர்முனையில நைஜீரியாவோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் சொல்லி பேசின அந்த நபர் ஒரு நிஜமான கவர்னர் கிடையாது, ஒரு ஸ்கேமர் அப்படிங்கிறது அப்ப இந்த பேங்க் மேனேஜருக்கு தெரியல. சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் அப்படின்னு சொல்லி ஃபேக்கா பேசின அந்த நபரோட பேரு இமானுவேல். இந்த இமானுவேல் அதே நைஜீரியால இருக்கிற யூனியன் பேங்க்ல டைரக்டரா இருக்காரு. சோ பேங்கிங் ஆபரேஷனை பத்தி இமானுவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபர் எதுக்காக கவர்னர்னு சொல்லி ஃபேக்கா பிரேசிலியன் பேங்குக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் வரும்போது அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த இமானுவேல் என்னதான் ஒரு பேங்குக்கு ஃபுல் இன்சார்ஜா இருந்தா கூட இவருக்கு கொஞ்சம் பேராசை அதிகமாவே இருக்கு. குறுகிய காலத்துல உழைக்காம நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரே வழி ஸ்கேம் பண்றதுங்கிற மாதிரி தான் முடிவு பண்றாரு. அதனால இந்த இமானுவேல் தனக்கு நம்ப தகுந்தமான இன்னொரு 4 பேரை செலக்ட் பண்றாரு. மொத்தம் இந்த 5 பேரும் பேங்க் செக்டர்ல வேலை செய்யறவங்க. சோ ஒரு பேங்க் ஆபரேஷன் எங்க நடக்கும், அப்ரூவல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு பேங்க் ஆபரேஷனோட லைஃப் சைக்கிள் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஏர்போர்ட் பில் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எதிர்பார்க்கும் போது அதுக்குரிய ப்ராசஸ் என்ன, அதை யாரெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஹையர் அஃபிஷியல் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏவியேஷன் மினிஸ்டரோட ஆஃபீஸ்லயோ இல்ல கவர்னர் பேங்கோட ஆஃபீஸையோ ஆக்சஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கிறதுனால இவங்க 5 பேரும் சேர்ந்து அடுத்து பண்ண போற விஷயம் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இப்போ இந்த 5 பேர்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, நைஜீரியால இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் ஆபீஸ்ல அவங்களுக்கு அக்சஸ் இருக்கு. சோ அந்த ஆபீஸுக்கு போயிட்டு அங்க ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி நைஜீரியால இருக்கிற அபுஜால நாங்க ஒரு ஏர்போர்ட் பில் பண்ண போறோம், நாங்க ஏற்கனவே உங்க கூட போன்ல பேசின மாதிரி நாங்க அதுக்கு $250 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஃபேக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுங்கங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ஸ் அனுப்புறாங்க. அந்த ஃபேக்ஸ் எங்க இருந்து அனுப்புறாங்க, நைஜீரியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் ஆபீஸ்ல இருந்து அனுப்புறது
அப்படின்றதுனால இந்த ஃபேக்ஸ் நேரா பிரேசிலியன் பேங்க் மேனேஜருக்கு போது அவர் அந்த ஃபேக்ஸை பார்க்குறாரு. இது எங்க இருந்து வந்திருக்கு? அபிஷியலா நைஜீரியனோட ஏவியேஷன் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுனால இதோட நம்பகத்தன்மை உண்மையிலேயே கரெக்டா இருக்கு, உண்மையா இருக்கு, இதுல எந்த ஸ்கேமும் இல்லைங்கிறத அந்த பிரேசிலியன் மேனேஜரால உணர முடியுது. இவர் அந்த ஃபேக்ஸை பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே திரும்பவும் ஃபோன் வருது. இமானுவேல் அதே மாதிரி தான் அந்த சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் மாதிரியே ஃபேக்கா ஃபோன் பேசுறாரு. சார் இப்போ உங்களுக்கு ஃபேக்ஸ் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, எஸ் சார் அஃபிஷியலாக எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ எங்கள் பேங்க் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நம்ம அடுத்து எங்கே எப்போ மீட் பண்ணலாங்கிற மாதிரி எதிர்முனையில் இருக்கிற அந்த நெல்சன் சாக்ககூச்சிங்கிற மேனேஜர் கேட்குறாரு. அப்போ இமானுவேல் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறது ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஏர்போர்ட்டை உங்ககிட்ட இன்னைக்கு பணம் வாங்கிட்டு நாளைக்கே நாங்கள் பில் பண்ண போகிறதில்ல. இந்த பிளானிங் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 4 இயர்ஸ் ஆகும். பட் இப்போ நாங்கள் நிறைய பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு பிடிச்சதுனால ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி நிறைய பேங்க் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலைன்னா இன்னொரு பேங்க் உடனே ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த எதிர்மனையில் இருக்க பிரேசிலியன் பேங்க் மேனேஜர், சார் அவசரப்படாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கே கொடுங்கிறாரு. சரி நம்ம எப்போ மீட் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த பிரேசிலியன் மேனேஜர் 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. ஒன்று நீங்கள் பிரேசிலுக்கு வாங்க, இல்லை நான் நைஜீரியாவுக்கு வரேங்கிறாரு. அப்போ இந்த இமானுவேல் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதனால் நைஜீரியாலையும் வேண்டாம், அதே மாதிரி பிரேசில்லையும் வேண்டாம், நம்ம இடைப்பட்ட ஒரு காமனான ஒரு கண்ட்ரியில் மீட் பண்ணலாங்கிற மாதிரி இமானுவேல் சொல்கிறாரு. அப்போ அந்த நெல்சன் சாக்ககூச்சி யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, சரி நெக்ஸ்ட் வீக் நான் லண்டனுக்கு ஒரு வேலைக்கு போகிறேன், நீங்கள் லண்டனுக்கு வர முடியுமா, அங்கே வச்சு மீட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு கன்ஃபார்மாக வர்றேன், இதை விட எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் லண்டன்ல மீட் பண்றதுக்காக ஒரு நாள் குறிக்கப்படுது. இமானுவேல் அண்ட் அவங்க டீமோட அந்த பிளான்ல ஒரு மிக முக்கியமான கட்டம் இந்த லண்டன்ல தான் நடக்க போகுது. பிகாஸ் போன்ல பேசுறதுக்கும் ஃபேக்ஸ் அனுப்புறதுக்கும் நேரா ஒரு நபர்கிட்ட நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த லண்டன் மீட்டிங்கை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்போ திடீர்னு ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு லோன் வேணும், நாங்க இந்த மாதிரி ஏர்போர்ட் பில் பண்ண போறோம், 2000 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டா யாராவது தருவாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ப தகுந்த மாதிரி பிளானை கொடுக்குறோம். எங்க கட்ட போறீங்க, எப்படி கட்ட போறீங்க, அதோட எஸ்டிமேஷன் என்ன, யாரெல்லாம் இதுல ஒர்க் பண்ண போறாங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்ப எண்ட் பண்ண போறீங்க, இதுக்கு யாரெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த பேங்க் மேனேஜர் கேட்பாரு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இவங்களுக்கு வேணுங்கிறதுனால இவங்க பலவிதமான இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால ஃபேக்கா எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு இமானுவேல் வேற இந்த 5 பேர் டீம் லண்டனுக்கு போறாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் அந்த நெல்சன் சாக்ககூச்சி கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை வின் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, லண்டன்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 2-3 ரூம் புக் பண்றாங்க. அதுக்கப்புறம் நெல்சன்கிற இந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜரை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு சொகுசு கார்ல கூட்டிட்டு வராங்க. இவரை 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சொகுசு அறையில தங்க வச்சு பயங்கரமா கவனிக்கிறாங்க. ஸோ இவங்க கவனிப்பு முறை, இவங்க செலவு பண்ற விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவங்க உண்மையிலே நைஜீரியன் அபிஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையே ஒரு ரூம்ல இந்த 5 பேரும் அதுக்கப்புறம் அந்த பேங்க் மேனேஜரும் மீட் பண்றாங்க. இந்த மீட்டிங் ரொம்ப நேச்சரா இருக்கணுங்கிறதுக்காக இமானுவேல் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறார்னா, நான் தான் நைஜீரியாவோட சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. கூட இருக்கிற இன்னொரு நபர் யாரு, அவர் அசிஸ்டன்ட் கவர்னர்ங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இன்னொருத்தர் யாரு, ஏவியேஷன் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் அபிஷியல். சரி ஒரே ஆம்பளைகளா போனா டவுட் வரும்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலோட மனைவி மாதிரி ஒரு நேச்சுரலா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண்ணையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ 5 பேர், இந்த பக்கம் ஒரு பிரேசிலியன் பேங்க் மேனேஜர், அதுக்கப்புறம் இவங்களோட அந்த ஏர்போர்ட் பிளான் என்ன, அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானை ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றாங்க. எங்களுக்கு எல்லா லெவல்லையும் இருந்து அப்ரூவல் வந்துருச்சு, பட் நிறைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, பட் எங்களுக்கு பிரேசிலியன் உங்க பேங்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டதுக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், பட் ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட போர்டு அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசிட்டு வந்தாதான் நான் முடிவு எடுக்க முடியும்னு சொல்லும்போது, இல்லை ஐ எம் சாரி, நீங்கள் பேங்க் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு பேசிட்டு வர அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது, எங்களுக்கு தெரியும் இந்த பேங்க்குக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ், உங்களால் எல்லா பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல சார், நிறைய பேங்க் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வில் டேக் கேர் அப்படின்னு சொல்ல விட்டு இவருக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. பிகாஸ் இந்த டீலையும் தாண்டி இந்த நெல்சன் சாக்ககூச்சிக்கு இதில் கிடைக்க போகிறது என்ன, $10 மில்லியன். சதுரங்க வேட்டை படத்தில் வர அதே கான்செப்ட் தான். ஒருத்தவங்களை நம்மளை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ஆசையை தூண்டணும், அதே மாதிரி நம்ம சொல்ற ஒரு பொய் சொல்றோம் அப்படின்னா அதுல சில உண்மையும் கலந்துருக்கணும். இவங்களோட டாக்டிக்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த சாக்ககூச்சிங்கிற நபருக்கு திங்க் பண்றதுக்கு டைமே கொடுக்கல.
போர்டு மெம்பர்கிட்ட போறேங்கிறான், அப்படியே பிடிச்சு இழுத்து இங்க பாரு உனக்கு $10 மில்லியன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஆசை வார்த்தையை காமிச்சு ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பிரேசிலியன் மேனேஜருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ டாக்குமெண்ட் நம்ம செக் பண்ணிட்டோம், பார்த்தா நல்ல ஒரிஜினல் அஃபிஷியல்ஸ் மாதிரி தான் இருக்கு, நமக்கு $10 மில்லியன் தர்றேங்கிறாங்க. எதுக்கு போய் போர்டு அஃபிஷியல்ட்டா போகுது, நம்மளுக்கு தான் பணம் அனுப்புறதுக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல, இந்த டீலை நம்ம ஒத்துக்கிட்டா என்னங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவர் என்னதான் டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா கூட இது ஏதோ ஒரு பாண்ட் பேப்பர்ல உடனே சைன் பண்ணிட்டு போற விஷயம் கிடையாது. அப்போ இந்த இமானுவேல் டீம் அவருக்கு என்ன மாதிரி பிரஷர் போடுறாங்க அப்படின்னா, டீலை சைன் பண்ணா மட்டும் போதாது, இந்த லண்டனை விட்டு நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் தொகை அனுப்பணுங்கிறாங்க. சரி, எவ்வளவு வேணுங்கிறாரு? ஒரு மினிமம் $3 மில்லியன் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இமானுவேல் டீம் சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. உண்மையிலே ஒரு நல்ல டீலை பேங்க்குக்கு பிடிச்சு கொடுக்குறோம், $10 மில்லியன் கிடைக்குது, இவங்களும் கரெக்டான டாக்குமெண்ட்லாம் காமிச்சிட்டாங்க, ஈவன் 5 பேர் அஃபிஷியலும் வந்திருக்காங்க. பட் உண்மையிலே இவங்க தான் அஃபிஷியலா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூட இந்த பேங்க் மேனேஜருக்கு வர ஆரம்பிக்குது. பட் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இன்சிடென்ட் நடந்தது 1995 அப்ப இன்டர்நெட்டுங்கிறதே கிடையாது. அப்ப இவர் தான் நைஜீரியன் கவர்னரா, இவர் தான் அசிஸ்டன்ட் கவர்னரா, இவர் தான் ஏவியேஷன் மினிஸ்டரா அப்படிங்கிறத இந்த பேங்க் மேனேஜரால இன்டர்நெட் மூலமா எவாலுவேட் பண்ண முடியல. அப்படியே அவர் வேற சோர்ஸ் மூலமா போய் செக் பண்ண போனா கூட அதுக்கு இவங்க டைம் கொடுக்கல. இந்த வாங்கிக்கோ, $10 மில்லியன் தர்றோம், $10 மில்லியன் தர்றோம், இவர் ஆசை வார்த்தை காமிச்சு ஃபைனலா இந்த நெல்சன் சாக்குகூச்சி அங்கேயே டீலுக்கு சைன் பண்றாரு. அப்பவே அவங்களுக்கு $3 மில்லியன் அட்வான்ஸ் பணம் அனுப்புறாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அட்வான்ஸ் பணம் அனுப்பிச்சிட்டீங்க, பட் எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நிலத்தை நாங்க கையகப்படுத்தணும், அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டர் நாங்க நிறைய பேர் சைன் பண்ணணும், நிறைய பணம் தேவைப்படணும், ஸோ நீங்க அடிக்கடி எங்களுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க டீலை சைன் பண்ணிட்டு லண்டன்ல இருந்து கிளம்பி போறாங்க. நெல்சன் சாக்குகூச்சி என்ன நினைச்சுக்கிட்டாரு, தன்னோட பேங்குக்கும் ஒரு மிகப்பெரிய டீலை சைன் பண்ணி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் தனக்கும் $10 மில்லியன் பணம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ஸ்கேமிங் மூலமா அந்த பேங்குக்கு ஒரு பேராபத்து நிகழப்போகுதுங்கிறத இந்த பேங்க் மேனேஜர் அப்ப உணர்ந்திருக்கல. இப்போ $3 மில்லியன் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நெல்சன் சாக்குகூச்சியை இமானுவேல் டீம் தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் அவரும் அனுப்பிட்டே இருக்காரு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, அந்த பேங்க்குக்கு அவர் தான் இன்சார்ஜ். ஓகே, போர்டு மெம்பர்ஸ் யாரோட அனுமதியும் இல்லாம இந்த நெல்சன் சாக்குகூச்சிக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மேக்ஸிமம் $6 மில்லியன் வரைக்கும் அனுப்பலாம். அதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரிக்கு போற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இவருக்கு 100% ஆத்தரைசேஷன் இருக்கு. அதனால நெல்சன் சாக்குகூச்சி என்ன ஃபீல் பண்ணிருக்காரு, போர்டு மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சா இது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் கரெக்டா $6 மில்லியன் குறைவா அனுப்பிட்டே இருந்திருக்காரு. இப்படியே ஒரு 3 to 4 இயர்ஸ் மொத்தம் $252 மில்லியன் நைஜீரியால இருக்க இந்த ஸ்கேமர்ஸுக்கு அவங்க அபிஷியல்ஸ் நம்ம பேங்க் சார்பா ஒரு ஏர்போர்ட் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி மொத்தம் 2000 கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த 2000 கோடி பணத்தை ரிசீவ் பண்ண இமானுவேல் டீம் அதை மல்டிபிள் பேங்க்ல இருந்தா ரிசீவ் பண்றாங்க. நைஜீரியால இருக்க ஒரே பேங்க்ல மட்டும் இவங்க பணத்தை வாங்கல, US, UK, சுவிஸ், அதுக்கப்புறம் பல கண்ட்ரீஸ்ல பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி இந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜரை பல கண்ட்ரில இருக்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்ப சொல்றாங்க. பட் என்னதான் பல கண்ட்ரில இந்த பணம் அனுப்பப்பட்டா கூட ஃபைனலா எல்லா பணமும் நைஜீரியால இருக்கிற இந்த இமானுவேலோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் வர ஆரம்பிக்குது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நைஜீரியா அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரில இருக்க எக்கனாமிக்கு 2000 கோடி ரூபாய், அதுவும் 95ஆம் வருஷம்ங்கிறது எவ்வளவு பெரிய பணம். அப்போ இந்த இமானுவேல் அந்த பணத்தை எல்லாத்தையும் ரொம்ப கிளவரா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் நாளைக்கு ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்சா கூட இந்த பணத்தை அவங்களால திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாத மாதிரி பல ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய வீடு நிலம் அப்படின்னு வாங்கி குமிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படின்னு பணத்தை எல்லாத்தையும் விசிபிளா டைவர்சிஃபை பண்ணி வேற வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா நைஜீரியால வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த பேங்க் மேனேஜர் அபுஜாங்கிற சிட்டில இவங்க ஏர்போர்ட் கட்டுவாங்க, நமக்கு $10 மில்லியன் பணம் வரும்னு சொல்லிட்டு வெயிட்
பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜர் உலகத்தில் இருக்கிற மொத்தம் 17 பேங்க்குக்கு இந்த 252 மில்லியன் டாலரை பிரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 17 பேங்க்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் நைஜீரியால இருக்கிற இந்த இமானுவேலோட ஒரே ஒரு அக்கவுண்ட்ல வந்தா கிரெடிட் ஆயிருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜருக்கு வருது. ஸ்பானிஷ் கண்ட்ரியை சேர்ந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க் பிரேசிலியன் இந்த பேங்க், அதாவது நோரா எஸ்டிங்கிற இந்த பேங்கை வாங்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஜெனரலா ஒரு பேங்க் இன்னொரு பேங்கை வாங்கும் போது அதுல இருக்கிற வரவு செலவு கணக்கை பார்ப்பாங்க. இந்த பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு வெளியில லோன் கொடுத்திருக்காங்களா, இல்ல இந்த பேங்க்ல இருந்து எவ்வளவு இன்கம் ஜெனரேட் ஆகுதுங்கிற மாதிரி பல விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்பாங்க. அப்படிதான் நோரா எஸ்டிங்கிற இந்த பேங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஸ்பானிஷ் பேங்க் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 250 மில்லியன் டாலர் பணம் இந்த பேங்க்ல இருந்து வெளியில போயிருக்கு. அதுக்குரிய கணக்கு இல்லைன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இப்போ இந்த நோரா எஸ்டியோட பேங்க் அபிஷியல்ஸ், போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த நெல்சன் சாக்குகுச்சிங்கிற பேங்க் மேனேஜர் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில், ஆமா நைஜீரியா அபிஷியல்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணாங்க, அவங்க ஒரு ஏர்போர்ட் கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு சும்மா ஒரு 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த பேங்க் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வராததான் குறை. எப்பா 14 வருஷமா அந்த பேங்க் நீ எவ்வளவு நம்பகத்தன்மையா ரன் பண்ணிட்டு இருந்த, இப்படி எவ்வளோ ஒருத்தவனுக்கு 2000 கோடி ரூபாயை தார வார்த்து கொடுத்துருக்கேன்னு கேட்கும்போது, இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது நிஜமாவே நைஜீரியன் அபிஷியல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் சாக்குகுச்சி அப்போ வரைக்கும் நம்பிட்டு இருந்தாரு. பட் அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் நைஜீரியன் கவர்மெண்ட்டை கேட்கும் போது அவங்க சொல்ற விஷயம், நாங்க அபுஜால எந்த ஏர்போர்ட்டும் கட்ட போறதில்ல, நாங்க அதுக்காக எந்த பிரேசிலியன் பேங்க்ட வந்து பணம் வாங்கவும் இல்லைங்கிற அவங்க சொல்ல விட்டு தான் இந்த நெல்சனுக்கு தெரியுது, ஆகா நம்மளுக்கு 2000 கோடி ரூபாய் விபூதி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் தான் தவறா 2000 கோடி ரூபாய் இந்த ஸ்கேமருக்கு அனுப்பிட்டோங்கிறதே அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப பிரேசிலியன் பேங்க் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்கேமை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த கமிட்டியோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, இதை யார் ஸ்கேம் பண்ணா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெளியில போன இந்த பணத்தை எப்படி திரும்ப பேங்க்குக்கு கொண்டு வரது, எவ்வளவு பணத்தை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கறதா இவங்களோட பிரதான வேலை. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பணம் எங்க போச்சு, இது எண்ட் யூசர் யாரு, யார் அந்த ஸ்கேமர் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும். சோ இவர் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17 பேங்க்குக்கு அனுப்பியிருக்காரு, இன்க்ளூடிங் சுவிஸ்ல இருக்க பேங்க் வரைக்கும். அப்படி அந்த 17 பேங்க் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே நைஜீரியாவுக்கு போறதா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நைஜீரியன் கவர்மெண்ட்ல போய் கேட்டா, சார் இண்டிவிஜுவல் 1000 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்ல போய் தலையை நுழைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட சட்டம் இல்ல, உங்களுக்கு நாங்க உதவி செய்ய முடியாதுங்கிற மாதிரி பிரேசிலியன் பேங்க்குக்கு கையை தூக்கிறாங்க. பட் அப்படி இருந்தா கூட பிரேசிலியன் பேங்க் இது விடுற மாதிரி தெரியல. சுவிஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேங்க்குக்கு போயிட்டு ஒரு பிரஷர் கொடுக்குறாங்க. சுவிஸ் பேங்க் என்ன பண்றாங்க, நைஜீரியால இருக்கிற எல்லாரும் அவங்க பேங்க்ல வச்சிருக்க அக்கௌண்ட்டை நாங்க முடக்கிடுவோம், எங்களுக்கு சரியான தகவல் கொடுக்கல, இந்த ஸ்கேமரை பத்தி தகவல் கொடுக்கலனா நைஜீரியால இருந்து வர்ற எல்லா அக்கௌண்ட்டையும் நாங்க பிளாக் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட விட்டு தான் அந்த கவர்மெண்ட் சரி ஓகே நாங்க உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுல இருந்து 17 பேங்க்ல இருந்து நைஜீரியால இருக்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டது அப்படிங்கறத விசாரணை பண்ணி பார்க்கும்போது அப்பதான் இமானுவேல் அண்ட் அவங்க டீமோட ஸ்கேமிங் வெளியில தெரிய வருது. அப்பதான் இவங்க தான் நம்மள ஸ்கேம் பண்ணிருக்காங்கிறது இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. சரி இவங்க தான் ஸ்கேமர்னு தெரிஞ்சு போச்சு, பட் இந்த பணத்தை எப்படி அவங்க கிட்ட ரெக்கவர் பண்றது, அது உண்மையிலேயே அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. நைஜீரியா கண்ட்ரியில சட்டத்திட்டம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபைனான்சியல் ஸ்கேமுக்கெல்லாம் பெருசா ஒரு லா கிடையாது. அதனால இந்த மாதிரி வெளிநாட்டில் யாரையோ ஒருத்தர் ஏமாத்தி இவன் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இமானுவேலையோ அவங்க டீமையோ அரெஸ்ட் பண்றதுக்கு நைஜீரியா சட்டத்திட்டத்தில் எந்தவித இடமும் இல்லைங்கிறதுனால என்னதான் இவங்க தான் ஸ்கேமர்னு தெரிஞ்சா கூட இவ்வளவு பணத்தோட நைஜீரியால இந்த இமானுவேல் டீம் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது ஃபைனலா 2003 வருஷம் நைஜீரியால ஆட்சி மாற்றம் நிகழுது. அப்ப புதுசா வந்த பிரசிடென்ட் என்ன பண்றாரு, இந்த பினான்சியல் ஸ்கேம் சம்பந்தமா இருக்கிற எல்லா வழக்கையும் விசாரணை பண்ணும்போது அதுல நம்பர் 1 வர்றது இந்த இமானுவேல் டீம் தான். அதனால இவ்வளவு பெரிய பினான்சியல் ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2004 வருஷம் இந்த இமானுவேல் மட்டுமல்ல அவர் கூட ஸ்கேம்ல ஈடுபட்ட மொத்தம் 5 பேரையும் நைஜீரியா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த வழக்கோட விசாரணை நைஜீரியா நீதிமன்றத்தில் நடக்க வேண்டிய சூழ்நிலையில இமானுவேல் என்ன பண்றாரு, எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட கோர்ட்ல இருக்கிற லாயர், ஜட்ஜி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பணத்தை லஞ்சமா கொடுத்து இந்த கேஸை முடிக்க ட்ரை பண்றாரு. சில நேர்மையான அதிகாரிகள் இருந்ததுனால இந்த இமானுவேல் மேல எக்ஸ்ட்ரா ஒரு லஞ்ச வழக்கும் பதிவு செய்யப்படுது. சரி, ஓகே, நம்மளுக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டாங்களே போலுக்க, நீ கோர்ட்ல ட்ரையல் நடந்தாதானே இந்த கேஸ்ல எனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு இவருக்கு இருக்கிற சில சோர்ஸை வச்சு பேங்க்ல வந்து நாங்க வெடிகுண்டு வச்சிருக்கோம் சொல்லி மிரட்டல் விட்டு நிறைய டைம் இந்த ட்ரையல் நடக்காமையே இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஃபைனலா இந்த வழக்கோட ட்ரையல் நைஜீரியா நீதிமன்றத்தில் நடக்குது. அப்போ இந்த நைஜீரியா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பண்ணது மிகப்பெரிய ஸ்கேம், நீ எவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிருக்க, அட்லீஸ்ட் அதுல $80 மில்லியன் பணத்தை கொடுத்தேன்னா அதுல எவன் ஏமாந்தானோ அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துடுறோம், உனக்கு குறைவான தண்டனை தர்றோங்கிற மாதிரி ஒரு டீலிங் பேசுறாங்க. அப்ப இந்த இமானுவேல் என்ன சொல்றான், $80 மில்லியன் அதெல்லாம் என்னால முடியாது, மேக்ஸிமம் என்னால $10 மில்லியன் தான் தர முடியுங்கிறான். பட் அதுக்கு நைஜீரியன் கவர்மெண்ட் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இமானுவேல் என்ன சொல்றான், சரி ஓகே, இந்த குற்றத்தை நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நைஜீரியா கவர்மெண்ட் கிட்ட அதுக்கு சரியான ஆதாரம் இல்ல. அப்பதான் நைஜீரியன் கவர்மெண்ட் புதுசா ஒரு விஷயத்தை பண்றாங்க. இந்த வழக்குல உண்மையிலே பாதிக்கப்பட்ட நபர் யாரு, அந்த பிரேசிலியன் பேங்க் மேனேஜர். இப்ப அவரோட சூழ்நிலை என்ன தெரியுமா, அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ல ஈடுபட்டாருன்னு பிரேசிலியன் நீதிமன்றத்தில் அவருக்கு பல வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. பட் இந்த சூழ்நிலையில நைஜீரியன் கவர்மெண்ட் பிரேசிலியன் கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி அவரை சாட்சி சொல்றதுக்காக நைஜீரியாவுக்கு வர சொல்றாங்க. இப்போ அவரும் ஜெயில இருந்து இந்த சாட்சி சொல்றதுக்காக நைஜீரியாவுக்கு வராரு. இந்த பக்கம் நெல்சன் சாக்குகுச்சி, இந்த பக்கம் அவரை ஏமாத்துற அந்த ஸ்கேமர் நேருக்கு நேரா பார்த்து அவர் சொல்றாரு, சார் இவங்க தான் சார் லண்டன்ல வச்சு என்னை ஏமாத்துனாங்கிற மாதிரி இப்ப சாட்சியை பதிவு பண்ண விட்டு இந்த இமானுவேல் டீமுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கான சாட்சி இருக்கு. இப்ப நைஜீரியன் கவர்மெண்ட் அவர்கிட்ட ஒரு டீல் வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே $80 மில்லியன் கேட்டேன், இப்போ அது பத்தாது, உங்ககிட்ட இருக்கு $120 மில்லியன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு $10 மில்லியன் எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த நைஜீரியன் கவர்மெண்ட்டும் சைடில் அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நீ பண்ணேன்னா உனக்கு ஒரு குறைவான தண்டனை தர்றோங்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் கடைசியில் வேற வழியே இல்லை. நெல்சன் சாக்குகுச்சியை வந்து கோர்ட்ல சாட்சி சொன்னதுனால வேற வழியே இல்லாம தான் மொத்தமா கொள்ளையடிச்ச $250 மில்லியன் பணத்திலிருந்து $120 மில்லியன் பணத்தை திரும்ப நைஜீரியன் கவர்மெண்ட் கொடுத்துறாரு. அந்த பணம் பிரேசிலியன் பேங்க்குக்கு போயிருது. அதுக்கப்புறம் $10 மில்லியன் இந்த நைஜீரியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கிடைக்குது, 4 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. அந்த 4 வருடங்கள் கூட 2 வருடங்கள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் இப்போ சுதந்திர பறவையா இமானுவேல் ஆண்டு டீம் வெளியில ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்தம் $250 மில்லியன் கொள்ளையடிச்சாங்க. அதுல 130 போயிடுச்சு. மீதம் இருக்கிற $120 மில்லியன் நைஜீரியால அவ்வளவு சந்தோஷமான வீடு, காரு, பங்களா, நிலம், புலம்னு ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இமானுவேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா கூட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமானுவேல் பல இடத்துல நிலங்களை வாங்கி குமிச்சதுனால ஒரு இடத்துல லேண்ட் டிஸ்பியூட் வருது. அப்படி ஒரு நிலத்துக்கு சொந்தமான ஒரு நபர் கூட டிஸ்பியூட் ஏற்படும் போது இமானுவேல் தன்னோட ஆட்களை ஒரு 200-300 பேரை கூட்டிட்டு போயிட்டு அந்த லேண்ட் ஓனரை தாக்குனதுல அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த வழக்கில் என்னதான் இமானுவேலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா கூட திரும்பவும் லஞ்சம் கொடுத்து இந்த வழக்கில் இருந்து தப்பிச்சிடறான். கடைசி வரைக்கும் இந்த இமானுவேலுக்கு முதல்ல கிடைச்ச அந்த 2 வருடங்கள் சிறை தண்டனை தான். அதுக்காக அவனுக்கு கிடைச்ச பரிசு $120 மில்லியன். இதுக்கப்புறம் அந்த பிரேசிலியன் பேங்க்குக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த பேங்கை ஒரு ஸ்பானிஷ் கண்ட்ரில இருந்து ஒரு பேங்க் வாங்குறதா இருந்துச்சு. பட் ஏற்கனவே $250 மில்லியன் பணம் வெளியில போனதுனால ஏற்கனவே இந்த பேங்கை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்குறதா இருந்தவங்க அதுல பெரும் தொகையை குறைச்சிட்டு ரொம்ப குறைவான ஒரு விலைக்கு தான் அந்த பிரேசிலியன் பேங்கை ஸ்பானிஷ் பேங்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் இந்த சாக்குகுச்சிங்கிற மேனேஜர் ஜெயில தான் இருந்திருக்காரு. பணத்தை கொள்ளையடிச்ச இந்த இமானுவேல் ஜாலியா நைஜீரியால ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த வழக்கை படிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வழக்கோட ஆணி வேறு பேராசை தான். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த பேங்க் மேனேஜரோட பேராசை தான். $10 மில்லியன் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்க போகுது, எவ்வளவு பெரிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேராசை பட்டதுனால தான் இந்த ஸ்கேமர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேமிங் கேஸ்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நாள் ஃபுல்லாக வேலை பார்க்கணும். சில பேர் கூலி வேலை பார்த்து சம்பாதிப்பாங்க. சில பேர் ஏசியில் உட்காந்து வேலை பார்த்தா கூட அதுக்குரிய ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். பேங்க்கில் வேலை பார்க்குறவனுக்கும், ஐடியில் வேலை பார்க்குறவனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ யாருக்குமே பணம் ஈஸியாக கிடைச்சிருதுப்பா. பணம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு தொழில் இருக்குன்னு இந்த உலகத்தில் ஏதாவது தொழிலை சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், திறமையாக பண்ணணும், நல்ல டேலண்டடாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஒரு
இடத்துல ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல சிம்பிளாக கிடைக்குது அப்படின்னா அதில் மேபி 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஸ்கேமாக இருக்கும், இல்லை அது ஒரு கள்ளத்தனமாக வந்த பணமாக இருக்கும். பட் இந்த மாதிரி கஷ்டப்படாமல் ஒரு கிடைக்கிற பணத்து வழியாக நம்ம போனோம் அப்படின்னா என்றைக்குமே அது நம்மளுக்கு ஆப்பு தான். அதை மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. கள்ள நோட்டுலேருந்து பணத்தை இந்த மாதிரி டபுள் ஆக்கிறதுலேருந்து, கொள்ளை அடிக்கிறதுலேருந்து, அடுத்தவன் பணத்தை திருடுறதுலேருந்து, நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டோம், உழைக்காமல் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்காமல் நம்மளுக்கு கிடைக்கிற எந்த பணமே நம்மளுக்கு பின்னாடி ஒரு பேராபத்தில் போய் தான் முடியும். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த லிங்கை போய் பார்த்துக்கோங்க. உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.